ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்னோட வீக்கெண்ட் ரொட்டீன் விளாக் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீக்கெண்டாவே இருந்தாலும் வழக்கத்துக்கு மாறா அன்னைக்கு எங்க வீட்ல எல்லாரும் காலையில ரொம்ப சீக்கிரமாவே எந்திரிச்சுட்டோம். இப்போ லாஸ்ட் 1 வீக்கா ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுலேருந்து காலையில 6 மணிக்கு அலாரம் வச்சு பழகியாச்சு. அதனால என்னமோ அதே டைம்க்கு இப்போ கரெக்ட்டா முழிப்புமே வர ஆரம்பிச்சுட்டு. இன்னைக்கு வீட்ல கொஞ்சம் கிளீனிங் வேலை எல்லாமே இருந்தது. அதெல்லாம் முடிச்சு வைக்கணும். அப்புறமா நெக்ஸ்ட் வீக்குக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டு, ஈவினிங் போல இன்னைக்கு ஷாப்பிங் போலான்னு இருந்தோம். பாப்பாக்கு இந்த ஜூன் 20த் பர்த்டே. அவளுக்கு இன்னும் பர்த்டே ட்ரெஸ் வாங்கல. ஹஸ்பண்ட்க்கு இன்னைக்கு கொஞ்சம் காலையில ஒர்க் இருக்கு. அதனால அத முடிச்சுட்டு 4 மணி போல கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நான் மெயினா பெட்ரூம் ஃபுல்லா கிளீன் பண்ணிடலான்ட்டு இருந்தேன். மேட்ரஸ் எல்லாம் நல்லா மொட்டை மாடியில காய போட்டுட்டு, காட் எல்லாம் நகட்டி ரூம் ஃபுல்லா டஸ்டிங் பண்ணி கிளீன் பண்ணிடலான்னு. ஆனா, இன்னைக்கு காலையில இருந்து கொஞ்ச நேரம் வெயில் அடிக்குது. அப்படியே கொஞ்சம் இருட்டுன மாதிரியும் இருந்தது. இத மேட்ரஸ மேல வரைக்கும் தூக்கிட்டு போறதே கஷ்டம். இதுல உடனே மழை வர்ற மாரி இருந்தா அவ்வளோதான். இந்த பிளான் சரிப்பட்டு வராதுன்ட்டு, கம்ஃபர்டர் மட்டும் இன்னைக்கு காய போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா, அது மழை வந்தாலும் டக்குன்னு போய் எடுத்துட்டு வந்துடலான்னு, அத மட்டும் எடுத்து வச்சுட்டு, ஆல்ரெடி போட்டிருந்த பெட்ஷீட் எடுத்துட்டு, வேற ஒரு பெட்ஷீட் வந்து போட்டு விட்டுட்டேன். இன்னொரு 3 டேஸ்க்கு அப்புறமா கிளீன் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுலலாம், நான் இந்த நாள் இந்த வேலையெல்லாம் செய்யணுன்ற மாதிரி ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சிருப்பேன். வியாழக்கிழமைனா வீடு ஃபுல்லா வந்து மாப் போடுவேன். திங்கட்கிழமை சாமிக்கு வைக்கிற குத்து விளக்கு எல்லாமே எடுத்து கிளீன் பண்ணி எடுத்து வைப்பேன். சனிக்கிழமை பெட்ஷீட்டு இதெல்லாம் வந்து துவைச்சு போடுவேன். இந்த மாதிரி ப்ராப்பரா வந்து பண்ணுவேன். அதுவும் அப்பலாம் எனக்கு சமைக்க சுத்தமா தெரியாது. அதுக்கே ரொம்ப டைம் ஆகுற மாதிரி இருக்கும். காலையிலே ஹஸ்பண்ட் 10 மணிக்கு ஆஃபீஸ் போவாங்க. நான் 5 மணிக்கே சமைக்க ஸ்டார்ட் பண்ணா தான் எனக்கு 10 மணிக்கு முடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ 1 மணி நேரம் இருந்தாலே போதும். சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணி வச்சுருவேன். அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். நீங்களும் நெறைய பேர் அடிக்கடி என்கிட்ட கமெண்ட்ஸ்ல கேட்கிறது, "அக்கா நீங்க மேரேஜ்க்கு முன்னாடியே சமையல் கத்துக்கிட்டீங்களா? இல்ல இப்ப தான் சமைக்க கத்துக்கிட்டீங்களான்றது?" எனக்கு மேரேஜ்க்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் சமைக்க தெரியும். பூரி செய்வேன். அப்புறமா பிரியாணிக்கு என்னென்ன மசாலா போடுவாங்க, அது எப்படியெல்லாம் கிண்டுவாங்கன்னு தெரியும். ஆனா அந்த அளவுக்கு நான் செஞ்சதெல்லாம் கிடையாது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிச்சது தான். சிம்பிளா தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கே ஃபர்ஸ்ட்டு கடல போடணும், தேங்காய் போடணும், மிளகா போடணும். ஏதோ பாடம் ஒப்பிக்கிற மாதிரி ஒண்ணொன்னா ஞாபகம் வச்சு போட்டு அரைச்சிட்டு இருப்பேன். ஆனா கொஞ்ச நாள் ஆக ஆக நம்மளுக்கே வந்து பழகிரும். ஒரு நாள் காரம் கம்மியா இருக்குன்னா, அடுத்த நாள் கொஞ்சம் அதிகமா போடுவோம். அந்த மாதிரி நம்மளே டேஸ்ட் வந்து பார்த்து பார்த்து செய்றப்போ, கொஞ்ச நாள்ல சமையல் வந்து கத்துக்கலாம். நான் ஒரு 1 வருஷத்திலேயே வந்து ஓரளவுக்கு நல்லாவே சமையல் கத்துக்கிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்ச ரவா கேசரி, அப்புறமா உளுந்த வடைலாம் கூட அந்த டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்கு. உளுந்த வடையெல்லாம் பிக்க முடியாது. அப்படியே கல்லு மாதிரி இருந்தது. ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்காம அரைச்சு அப்படியே வடை போட்டு எடுத்திருந்தேன். ஆனா இப்பலாம் எங்க வீட்ல எந்த ஃபங்ஷன்னாலும் "அபர்ணா நல்லா செய்வா. அபர்ணா நீயே வந்து செய்யின்னு" சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து குக்கிங் கத்துக்கிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். நீங்களும் சமைக்க ஆரம்பிச்ச புதுசுல ஃபர்ஸ்ட் டைம் என்ன ரெசிபி ட்ரை பண்ணீங்க? அது டேஸ்ட் எப்படியெல்லாம் வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் பெட்ஷீட் எல்லாம் மாத்துனதுக்கு அப்புறமா பழையத மெஷின்ல ஒரு ரவுண்ட் போட்டு விட்டுட்டு, கம்ஃபர்டரா மொட்டை மாடியில போய் காய போட்டுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு வீடு ஃபுல்லா வந்து மாப் போடுற வேலையும் இருந்தது. இங்க ஒயிட் கலர் டைல்ஸா சாப்பிடுறப்போ ஏதாவது லைட்டா சிந்துனாலே வந்து அங்கங்க கரையா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இப்பலாம் கண்டிப்பா மாப் போட வேண்டியதா இருக்கு. மாப் போட்டு முடிச்சதும் ஓரளவுக்கு வேலை எல்லாமே முடிஞ்சுட்டு, இனிமே போயிட்டு குளிச்சுட்டு, ஃப்ரெஷ் ஆயிட்டு வர வேண்டியதான். அதுக்கு முன்னாடி நான் மந்த்லி ஒன்ஸ் ஃபாலோ பண்ற ஃபுட் கேர் ரொட்டீன். எனக்கு பாதத்தில ஸ்கின் ரொம்ப ஹார்டா இருக்கும். அத வந்து அப்படியே விட்டுட்டா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வெடிப்பு வர ஆரம்பிச்சுரும். வெடிப்பு வராம கால் நல்லா ஸ்மூத்தா இருக்கிறதுக்காக நான் ஃபாலோ பண்றது என்னன்னா, என்கிட்ட எலக்ட்ரிக் ஸ்பா மசாஜர் இருக்கு. அதுல வந்து ஒரு 20 மினிட்ஸ் கால அப்படியே வச்சிருப்பேன். அது இல்லன்னா கொஞ்சம் லைட்டா வார்ம் வாட்டர் ஒரு பக்கெட்ல வச்சுட்டு அதுக்குள்ள கால் வச்சுக்கலாம். இப்ப என்னோட பாதத்தில பார்த்தாலே தெரியும் ஸ்கின் எந்த அளவுக்கு ஹார்டா இருக்குன்ட்டு. நான் யூஸ் பண்றது அகாராவோட கேலஸ் ரிமூவர். இது யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இது நம்மளோட பாதத்துல இருக்கிற ஹார்டான ஸ்கின், டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ஈஸியா ரிமூவ் பண்ணிடும். இந்த கேலஸ் ரிமூவர்ல ஸ்பீட் செட்டிங்ஸ் 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த சென்டர்ல இருக்குல்ல இதான் ஆன் பட்டன். இத பிரஸ் பண்ணோம்னா ஸ்பீட் 1ல இருக்கும். இன்னொரு டைம் பிரஸ் பண்ணோம்னா ஸ்பீடு 2 வந்துரும். இன்னொரு டைம் பிரஸ் பண்ணா இது ஆஃப் ஆயிடும். இதுல மொத்தமா 3 இன்டர்சேஞ்சபிள் ரோலர் ஹெட் வரும். ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபைன் ஹெட், செகண்ட் இது வந்து ரெகுலர் ஹெட், தேர்ட் இது வந்து ஹோர்ஸ் ஹெட். இந்த ஹோர்ஸ் ஹெட் ரோலர் வந்து நம்மளோட ஸ்கின் ரொம்ப ஹார்டா இருக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ரெகுலர் ஹெட் வந்து நம்ம கால்ல வெடிப்பெல்லாம் இல்ல. டெட் ஸ்கின்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணா போதும்னா, அது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன் ஹெட் ஜென்டலா எக்ஸ்ஃபோலியேட் பண்றதுக்கும், நம்ம ஹோஸ் ஹெட் எல்லாம் போடுறப்போ லைட்டா கால்ல பரபரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அத வந்து ஸ்மூத்தன் பண்றதுக்கும் நம்ம ஃபைன் ஹெட் போட்டுக்கலாம். இந்த கேலஸ் ரிமூவர் ரீசார்ஜபிள் தான். இதுலயே நமக்கு யூஎஸ்பி கேபிளுமே குடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் ஃபுல்லா சார்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இது வாட்டர் ப்ரூஃபும் கூட.
நான் இப்ப இத யூஸ் பண்ணி காமிக்கிறேன். நான் ஸ்பீட் 1ல வச்சிருக்கேன். ரெகுலர் ஹெட் போட்டிருக்கேன். பாதத்துல லைட்டா அப்படி மேல படுற மாதிரி தேய்ச்சாலே போதும். அந்த ரோலர் ஹெட் வந்து ஸ்பீடா சுத்திட்டே இருக்கும். அது நம்மளோட கால்ல இருக்கிற அந்த ஹார்டான ஸ்கின் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தேய்ச்சு எடுத்துரும். நான் இப்போ ரெகுலர் ஹெட் சேஞ்ச் பண்ணிட்டு, ஃபைன் ஹெட் மாத்திட்டேன். ரெகுலர் ஹெட் போட்டப்போ கொஞ்சம் வந்து பரபரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் பாதத்துல. இப்போ வந்து அது எல்லாமே நல்லா ஸ்மூத் ஆயிடும். இது யூஸ் பண்றப்போ நம்மளோட பாதத்துல இருக்க இந்த ஹார்டான ஸ்கின் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பவுடர் பவுடரா தேய்ச்சு தேய்ச்சு போற மாதிரி இருக்கும். இது யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்மளுக்கு சுத்தமா பெயின் எதுவுமே இருக்காது. நான் ஒரு கால்ல தான் இந்த கேலஸ் ரிமூவர் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு கால்ல அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்க வந்து பாதம் எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்கு. இங்க வந்து எப்படி ஹார்டா இருக்குன்ற டிஃபரன்ஸு. லாஸ்ட்டா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மட்டும் தேய்ச்சு விட்டுக்கிறேன். அகரோட இந்த கேலஸ் ரிமூவர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு பாதத்தில வெடிப்பெல்லாம் இருக்கு, இல்ல ஸ்கின் என்ன மாரி ரொம்ப ஹார்டா இருக்குன்னு நெனச்சிட்டு இருக்கீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்ட ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. அதுவும் நம்மளே ஈஸியா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. பாப்பா இன்னைக்கு அவளோட ஸ்விம்மிங் பூல்ல விளையாடணும். அதில தான் குளிப்பேன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து இதுக்கு ஏர் ஃபில் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இந்த பூல் நாங்க பாப்பா 1 வயசுல இருக்கிறப்போ வாங்குனது. அப்போ வந்து இதில வச்சா பயங்கரமா அழுவா. ஒரு 2 வயசுக்கு அப்புறமா வந்து அடிக்கடி வந்து இது கேட்டு அழ ஆரம்பிச்சுட்டா. இப்ப பாப்பா நல்லா வளர்ந்துட்டான்றதுனால, தண்ணி வந்து எவ்வளோ ஊத்துனாலும் அது கம்மியா இருக்கிற மாரி தான் இருக்கு. அவளுக்குமே நல்லா இடம் இருந்த மாதிரி இல்ல. கால் நீட்டினா தட்டுதுன்னுலாம் சொல்லிட்டு இருந்தா. எங்க பக்கத்து வீட்ல இருக்கிற பாப்பாவும், பாப்பா கூட இந்த பூல்ல விளையாட வரேன்னு சொல்லியிருந்தா. அவங்க லாஸ்ட் மினிட்ல வெளியில எங்கேயோ போணும்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. அதனால பாப்பா அவளையே தேடிட்டு இருந்தா. கொஞ்சம் அவளோட டாய்ஸ் எல்லாம் எடுத்து குடுத்தேன். அப்புறமா வந்து அத வச்சு ஜாலியா விளையாடிட்டு இருந்தா. எப்படியும் இதுலேருந்து வெளியில வர்றதுக்கு 1 மணி நேரமா தான் ஆகும். நாங்க சைடுல நிப்பாட்டியிருக்கிற பைக்ல அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து அவள பார்த்துட்டு இருந்தோம். இந்த வீட்டுக்கு மாறுனதுக்கு அப்புறமா, இங்க பசும்பால் கொண்டு வரவங்க கிட்ட ஒரு நாள் வாங்கி பார்த்தேன். எனக்கு அதோட ஸ்மெல்லாம் எதுவும் இல்லாம, டேஸ்ட் நல்லா இருந்த மாரி இருந்தது. அதனால இப்ப லாஸ்ட் 1 வீக்கா பசும்பாலே வாங்க ஆரம்பிச்சாச்சு. காலையில ஒரு 9:30 மணிலேருந்து 10 மணிக்குள்ள கொண்டு வருவாங்க. வந்ததும் பால் காய்ச்சிட்டு, பாதி பால் மட்டும் தயிர் ஊத்துறதுக்காக எடுத்து வச்சுருவேன். இப்போ ஒரு 5 டேஸா நான் கம்ப்ளீட்டா டீ, காஃபி குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு நாளைக்கு 1 கப் காஃபி, டீ கூட குடிக்கிறதில்ல. இப்போ ஒரு 3 இயர்ஸா தான் எனக்கு இந்த டீ, காஃபி குடிக்கிற பழக்கமே வந்தது. அதுக்கு முன்னாடியெல்லாம் வெறும் பால் மட்டும் தான் குடிப்பேன். ஒரு இடையில கொஞ்சம் த்ரோட் பெயின் இருந்தது. அதனால நல்லா சூடா டீ, காஃபி குடிச்சா நல்லாருக்கும்னு சொல்லிட்டு குடிக்க ஸ்டார்ட் பண்ணது தான். அதுவே வந்து ஏதோ அடிக்ட் ஆன மாதிரி ஆயிட்டு. ஒரு நாளைக்கு 2 காஃபி, 3 காஃபி இந்த மாதிரியெல்லாம் நான் இடையில கொஞ்ச நாள் குடிச்சிட்டு இருந்தேன். காஃபி குடிக்கிறப்பலாம் நல்லா இருந்த மாரி தான் இருக்கு. ஆனா குடிச்சு கொஞ்ச நேரத்துல அப்படியே எனர்ஜி பயங்கரமா டவுன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. கொஞ்ச நாளுக்கு ஸ்டாப் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ நாள் நம்மளால குடிக்காம இருக்க முடியுதுன்னு சொல்லிட்டு, இப்ப வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு பதிலா பார்த்தீங்கன்னா, பாப்பாக்கு வாங்கி வச்சிருக்கிற கேரட் மால்ட்டு அவளுக்கு மிக்ஸ் பண்றப்போ, நானும் அப்பப்போ ஒரு டம்ளர் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். இதுவும் நல்லா தான் இருக்கு. இப்போ ஓரளவுக்கு காஃபிலருந்து கேரட் மால்ட்டுக்கு மாறியிருக்கேன். இதுவே ஒரு நல்ல விஷயம் தான். பாப்பா விளையாடிட்டு வந்ததுக்கப்புறமா, அவளுக்கு கேரட் மால்ட் ஆத்தி குடுத்துட்டு, நாங்க 2 பேரும் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு காலையிலே ஹஸ்பண்ட் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாமே தனித்தனியா கவர்ல போட்டு எடுத்து வச்சுட்டேன். லாஸ்ட் டைம் வாங்குன காய்கறி வந்து நெறைய இருந்தது. அந்த அளவுக்கு காலியாகல. ஆனா வெங்காயம், தக்காளி எல்லாம் ஃபுல்லா காலி ஆயிருச்சு. அதனால இந்த டைம் வெங்காயம், தக்காளி அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் நெறைய வாங்கிட்டு, காய்கறி கம்மியா தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் எப்பவும் காய்கறி வாங்கணும்னா, முந்தின நாள் நைட்டே லிஸ்ட் எழுதி பக்கத்திலேயே ஒரு கட்டப்பையும் ஃப்ரிட்ஜ் மேல, இல்லன்னா டைனிங் டேபிள் மேல எங்கேயாவது தெரியிற மாதிரி எடுத்து வச்சுருவேன். காலையில அவங்க ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டு வந்துருவாங்க. இன்னைக்கு காய்கறி வாங்குனதெல்லாம் கம்மி தான். முட்டைக்கோஸு, காலிஃப்ளவர், அப்புறமா கொஞ்சம் சீனி அவரைக்காய், கத்திரிக்காய் 2, 3 இது மட்டும் தான் எக்ஸ்ட்ராவா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி வாங்குன காய்கறி அப்படியே இருக்குன்றதுனால. வெங்காயம், உருளைக்கிழங்கெல்லாம் அத ஸ்டோர் பண்ணி வைக்கிற கண்டெய்னர்ல எடுத்து வச்சுட்டு, மீதி காய்கறி எல்லாமே சிப்லா கவர்ல போட்டு வெஜிடபிள் பாஸ்கெட்ல வச்சு உள்ள வச்சாச்சு. இன்னைக்கு மாவு காலியாயிட்டு. அதனால ஃப்ரிட்ஜ் என்னமோ பார்க்கறதுக்கு அப்படியே எம்ப்டியா இருக்கு. என்னோட கிரைண்டர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ரிப்பேர் ஆயிடுச்சு. அதிலிருந்தே நான் மாவு பல்க்கா அரைச்சு வைக்கிறத விட்டுட்டேன். முன்னாடியெல்லாம் எப்படியும் 2 டப்பால மொத்தமா போட்டு வச்சிருப்பேன். இப்போ மிக்ஸியில தான் அரைக்கிறேனா, அது தேவைப்படுறப்போ 3 நாளைக்கு வர மாதிரி அரைச்சுப்பேன். 1 வீக் வர அளவுக்கு ஸ்டோர் பண்றதில்ல. அது போக அம்மாவும் அரைச்சாங்கன்னா, அப்பப்போ எனக்கு ஒரு டப்பா குடுத்து விடுவாங்க. ஸோ அந்த மாரி இப்போதைக்கு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன்.
காய்கறி எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா, அந்த இடத்தையும் லைட்டா கூட்டி விட்டுட்டேன். நாங்க லாஸ்ட் வீக் ஊட்டிட்டு போயிருந்தேன்ல, அப்போ வாங்குன திங்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி லாங் வீடியோல சொல்லியிருந்தேன். பிரைஸ் டீட்டெயிலோட அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன்னு. ஃபர்ஸ்ட்டு நான் வாங்குனதுல எனக்கு ரொம்ப புடிச்ச ப்ராடக்ட்னா இந்த ஸ்லிங் பேக் தான். இந்த மாடல் பார்த்ததுமே புடிச்சு போச்சு. கண்டிப்பா வாங்கிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு முன்னாடி இந்த மாரி மாடல் நான் ஆன்லைன்ல பார்த்ததும் இல்ல. இங்கேயும் லோக்கல் ஷாப்லயும் பார்த்ததில்ல. ஆனா அங்க ஊட்டில நெறைய ஷாப்ல வச்சிருந்தாங்க. இதோட பிரைஸ் வந்து 250. இது ரொம்ப குட்டி ஸ்லிங் பேக் தான். ஆனா அந்த டிசைன் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கு. ஃப்ரண்ட்லலாம் வந்து நம்ம தேங்காய் சிரட்ட இருக்குல்ல, அத பாலிஷ் பண்ணி, அத வந்து ஷேப்பா கட் பண்ணி, அத வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு பாக்கெட் தான். நம்மளோட மொபைல் மட்டும் வச்சுக்கலாம். மொபைல் கொஞ்சமா கேஷ் எதுவும் வைக்கன்னா வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ போட்டிருக்கிற ட்ரெஸ் கலருக்கு இது அந்த அளவுக்கு செட் ஆகல. ஏன்னா ஒரே மாதிரி கலர்ன்றதுனால, கொஞ்சம் லைட் ஷேடா போடுறப்போ பேக் வந்து இன்னுமே நல்லா சூப்பரா தெரியும். அடுத்ததுமே ஒரு ஸ்லிங் பேக் தான். மொத்தமா 2 ஸ்லிங் பேக் வாங்கியிருந்தேன். இது வந்து நம்ம ஃபங்ஷனுக்கெல்லாம் போறோம். அந்த மாதிரி டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிராண்டா இருக்கும். ஃபுல்லா வந்து கோல்டன் கலர்ல நல்லா ஷிம்மரியா இருந்தது. இந்த பேக்கோட பிரைஸ் ₹320. இந்த மாரி நெறைய ஆன்லைன்ல பார்த்துருக்கேன். ஆனா அது வாங்குனா எப்படி இருக்குன்ற ஒரு டவுட்லயே வந்து அப்புறமா வாங்க வேணான்னு சொல்லிட்டு விட்டுருவேன். இது வந்து ஷாப்ல போய் பார்த்ததுனால சரி கொஞ்சம் தைரியமா வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பேக்ல ஃபினிஷிங் எல்லாம் சூப்பரா இருந்தது. நாங்க போட் ஹவுஸ் போயிருந்தோம்ல ஊட்டில. அங்க வெளியில இருக்கிற ஸ்ட்ரீட் ஷாப்ல தான் இந்த 2 ஸ்லிங் பேக்குமே வாங்குனேன். ஊட்டில பார்க்குற கடைகள் எல்லாம் நெறைய ஸ்வெட்டரு, குல்லாலாம் இருந்தது. எல்லாமே கியூட்டா இருந்தது. இதோட ரேட் எல்லாமே வந்து ரூ. 100, ரூ. 150 அந்த ரேஞ்ச்ல இருந்தது. பாப்பாக்கு ஒரு 2 இது வாங்கிட்டு வந்திருந்தோம். செம்ம கியூட்டா இருக்கு. அப்புறமா ஒரு விண்ட்ஷேம்ஸ் ஒண்ணு வாங்கியிருந்தோம். இதோட பிரைஸ் 360. பொட்டானிக்கல் கார்டன் இருக்குல்ல, அங்க வெளியில இருக்கிற ஸ்ட்ரீட் ஷாப்ல இது வாங்கியிருந்தோம். ஃபுல்லாவே பிளாக் கலர் தான். அழகா நீட்டா இருந்தது. நான் வந்து பால்கனில போடலாம். இல்லன்னா இன்னொரு பெட்ரூம் இருக்கு. அத வந்து ஆஃபீஸ் ரூமா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ரூம்ல போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஒண்ணு வாங்கியிருந்தேன். அடுத்து இது வந்து ஒரு மல்டி பர்ப்பஸ் ஆர்கனைசர். நம்ம கீ ஹோல்டரா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா ட்ரெஸ் எல்லாம் வந்து ஹேங் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் கிச்சன்ல காஃபி மக்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே வந்து இதுல ஹேங் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இதோட பிரைஸ் வந்து ₹180. நம்மளுக்கு வந்து எந்த சைஸ்ல வேணுமோ அதுக்கேத்த மாதிரி ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 2 ஆணி வந்து அடிச்சுட்டோம்னா, ஈஸியா வந்து நம்ம செவுத்துல மாட்டிக்க முடியும். நான் கிச்சன்ல மாட்டுனதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு விளாக்ல காமிக்கிறேன். நாங்க ஊட்டி போனப்போ டீ பவுடர், அப்புறமா அங்க கிடைக்கிற சாக்லேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நெறைய வாங்கிட்டு வந்திருந்தோம். சாக்லேட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் காலியாயிட்டு, டீ பவுடர்லாம் மட்டும் நான் இங்க வந்ததுக்கு அப்புறமா டேஸ்ட் பார்த்துடலாம். இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுன்னு வச்சிருந்தேன் ஓப்பன் பண்ணாம. அதுக்கப்புறமா தான் டீ, காஃபி குடிக்க வேணான்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியிருந்தேனா, அதனால இன்னும் ஓப்பன் பண்ணாம அப்படியே இருக்கு. வர்க்கியும் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஊட்டி போனதுல வர்க்கி சாப்பிட்டு அதோட டேஸ்ட் நல்லா புடிச்சு போச்சு. ஊட்டில ஸ்லிப்பர் எல்லாமே நல்லா சூப்பரான பிரைஸ்ல இருந்தது. இது பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ கலர் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சிருக்குல்ல, இது வந்து பிரைஸ் 150 தான். லுக் வைஸ் சூப்பரா இருக்கு. ஆனா நம்ம பிராண்டட் ஸ்லிப்பர் போடுறப்போ, அதுல இருக்கிற கம்ஃபர்ட் இதுல இல்ல. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம போடுறோம். அந்த மாரி டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாருக்கும். நான் இன்னும் யூஸ் பண்ணாம தான் வச்சிருக்கேன். ஆனா ராதாவும் இதே மாதிரி ஸ்லிப்பர்லாம் வாங்கியிருந்தாங்க. அவங்க யூஸ் பண்ணி பார்த்தாங்களாம். இன்னுமே பிய்யாம நல்லாதாங்க இருக்குன்னு சொன்னாங்க. நான் 2 ஸ்லிப்பர் வாங்கியிருந்தேன். ஒண்ணு ப்ளூ, இன்னொன்னு வந்து இந்த பிளாக். இதோட பிரைஸ் வந்து 250. இந்த மாடல் எனக்கு நல்லாவே புடிச்சிருந்தது. ரொம்ப யூனிக்கா இருந்தது. ஆன்லைன்ல இந்த மாதிரி ஸ்லிப்பர்லாம் பார்த்துருக்கேன். ஆனா கடையில இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. அங்க பார்த்ததும் புடிச்சு போச்சு. அப்படியே உடனே வாங்கிட்டேன். அடுத்து இந்த பெல் பார்த்தீங்கன்னா, பொட்டானிக்கல் கார்டனுக்கு பக்கத்திலேயே இருக்கிற ஒரு கடையில வாங்குனேன். ஹேண்ட் கிராஃப்டட் ஐட்டம்ஸ்லாம் நெறைய இருந்தது. இது வந்து ரொம்ப அழகா இருந்தது இந்த பெல். நான் வந்து வீட்ல டெக்கார் பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு 2 வாங்கியிருந்தேன். ஒரு பெல்லோட பிரைஸ் வந்து 200. ஆனா அந்த ஷாப்ல எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே 10% டிஸ்கவுண்ட் குடுத்துருந்தாங்க. ரொம்ப ஹெவியான வெயிட்லாம் இல்ல. லைட் வெயிட் தான். உள்ள குட்டியா பெல் குடுத்துருக்காங்க. அத லைட்டா அசைக்கிறப்போ அந்த சவுண்ட் கேக்கு. நல்லாருக்கு. இந்த திங்ஸ் எல்லாம் தான் ஊட்டில வாங்குனது. நான் காலையில லைட்டா மழை வர மாதிரி கொஞ்சம் இருட்டிருது, அப்புறமா வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, இப்போ நல்லா இருட்டிட்டு வந்துச்சு. போயிட்டு கம்ஃபர்டர்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். கீழ வரவும் நல்லா ஜோர்ன்னு மழை அடிக்க ஆரம்பிச்சுட்டு, வெறும் 10 நிமிஷம் தான் மழை வந்தது. நல்ல வேளை நான் மழை வர மாதிரி இருக்கேன்னு பார்த்து போய் எடுத்தேன். இல்லன்னா கம்ஃபர்டர்லாம் நனஞ்சு ஒரு வேளைக்கு 2 வேளை ஆன மாதிரி ஆயிருக்கும்.
எப்படியோ கரெக்ட்டான டைம்க்கு போய் எடுத்துட்டு வந்துட்டேன். என்னோட பர்த்டே அன்னைக்கு கட்டியிருந்த சாரி இன்னைக்கு தான் வந்து துவச்சு போட்டிருந்தேன். அதுவும் நல்லா காஞ்சுட்டு, அதையும் எடுத்து மடிச்சுட்டு கம்ஃபர்டரையும் மடிச்சு வச்சுட்டேன். நாங்க வீட்ல இருந்து ஒரு 2 மணிக்கெல்லாம் ஷாப்பிங் போலான்னு கிளம்பிட்டோம். இந்த வருஷம் பாப்பாவோட பர்த்டேக்கு பட்டு பாவாடை சட்டை தான் வாங்கலான்னு இருந்தோம். நான் என்னோட ஹேண்ட்பேக்ல பாப்பாக்கு எக்ஸ்ட்ரா ஒரு செட் ட்ரெஸ்ஸு, ஒரு டவலு, வாட்டர் பாட்டில், என்னோட பர்ஸ் இதெல்லாமே எடுத்து வச்சுட்டேன். எப்பவும் எடுத்துட்டு போறது தான். லாஸ்ட் வீக் பாப்பாக்கு யூனிஃபார்ம் வாங்க வந்தப்போ, அவளுக்கு ஒரு செட் ட்ரெஸ் தான் கிடைச்சது. அந்த ஷர்ட் சைஸ்ல 1 தான் இருக்குன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. இந்த 1 வாரமா அந்த ஒரு ட்ரெஸ் தான் டெய்லியும் ஸ்கூல் போயிட்டு வந்ததும் துவச்சு, துவச்சு மாத்தி, மாத்தி போட்டு விட்டுருந்தேன். இன்னைக்கு போயிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு செட் ட்ரெஸ் வாங்கிட்டு, அதுக்கப்புறமா பர்த்டே ட்ரெஸ் எல்லாம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட்டு ஃப்ராக் எல்லாம் பார்த்தோம். அந்த அளவுக்கு புடிச்ச மாதிரி இல்ல. ஃபைனலா பட்டு பாவாடை சட்டைய பார்த்து, அதுல எங்களுக்கு புடிச்ச மாதிரி ஒண்ணு செலக்ட் பண்ணி வாங்கிட்டோம். பாப்பா கொஞ்ச நேரம் கடைக்கு போனதும், அது வாங்கணும்னு, இது வாங்கணும்னு சொல்லிட்டே இருந்தா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அப்படியே தூங்கிட்டா. நான் தோள்ல போட்டுட்டே தான் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எங்களுக்கு ஒரு 2, 3 கலர் புடிச்சிருந்தது. ஃபைனலா வந்து இந்த கோல்டன் எல்லோ வித் வயலட் கலர் இதே வந்து சூஸ் பண்ணி வாங்கியாச்சு. ஏன்னா லாஸ்ட்டா வாங்குனதெல்லாம் பாப்பாக்கு பிங்க் கலர்ல இருந்த மாரி இருந்தது. அதனால சரி இது கலர் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும்னு சொல்லி இதே வாங்கிட்டோம். இந்த விளாகோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய்.